உங்கள் எல்லாருக்கும் எம்எல்ஏ செம்ம காண்டாக இருக்கும்ல, இவர் என்னடா எல்லாத்தையும் டிமோட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்காரு, ஒன்று கூட பாசிட்டிவாக சொல்ல மாட்டேறாரு அப்படின்னு. சரி, வேணால் பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அதாவது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், சும்மா எல்லாத்துக்குலாம் இந்த அட்வைஸ்லாம் சொல்ல. இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் பக்கம் ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணாதீங்க. அந்த வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சப்போஸ் லாஸ் ஆச்சுனாலும் அதை ரிகவர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்கணும். அதை வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் யூடியூப்லாம் இந்தந்த காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிளா 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 பிளா. அதில் உங்களுக்கு எது தெரிதோ அந்த காமர்ஸை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஆனால் இதனால ஃபஸ்ட் நீங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. என்றைக்கு நீங்கள் பார்க்குற அந்த மெயின் வேலையை விட உங்கள் பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது, நல்ல இன்கமும் கொடுக்குது அப்படின்னா, இன்கம் வேறு ப்ராஃபிட் வேறு, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ அது என்றைக்கு அந்த இன்கமும் ப்ராஃபிட்டும் நல்லா உங்களுக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் நீங்கள் உங்கள் வேலையை விடணும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை விடவே கூடாது. அதனால் எதனால கொஞ்சம் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு யூ வில் கெட் சம் ஐடியாஸ். பை.